அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக ரவா தோசை பார்க்கலாம். ஒரு டம்ளர் ரவாவை ஒரு 3 ஹவர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அது நல்லா புது நிறைய வந்துடும். அதுக்கப்புறம்னா அதில் தந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜீரகம், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம எப்போயுமே அரைக்கிறப்போ தேங்காய் சட்னி அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஸ்டவ்வில் தோசைக்கல்லை வச்சுட்டாங்க. தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சிலம்பரம் தடவிக்கிட்டாங்க. தோசைக்கல் ஃபுல்லாக நல்லா தடவினா தான் நம்மளுக்கு தோசை ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ரவா தோசை ஊற்றுறேன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எலும்பு கூடு மண்டை மாதிரி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா எப்படியோ போராடி அங்கே இங்கே மாவு தெளித்து எப்படியோ ஒரு வழியாக அந்த மாவு பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சு. ரவா தோசை வந்து நல்லா தடவி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணாங்க. இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரவா தோசைக்கு எண்ணெய் நிறையா ஊற்றினா தான் நல்லா மொறுன்னு வரும். ஃபைனலாக ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தோசையை திருப்பி போட்டாங்க. தோசை பார்த்திங்கன்னா அங்கங்கே பிச்சு ஒரு மாதிரி வந்துருச்சு தோசை. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா என் பொண்ணு தான் டேஸ்ட் பண்ணுறா. சட்னி ஊற்ற சொன்னால் சட்னி ஊற்றினாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே எப்போவுமே தோசைக்கு சட்னி சாப்பிட மாட்டாங்க, சட்னிக்கு தோசை தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே நிறையா ஊற்றி சாப்பிடுவாங்க. சட்னி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா. தேங்க்யூ.